வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஹச்ஆர் ரவுண்டு எப்படியும் வேலை கிடைச்சிரும் அப்படின்னு ரொம்பவே ஆசையாக போன நிலா அங்கே சூர்யாவை பார்த்து பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டோட திரும்பி வர்றாங்க. சேரன் நிலாவை ஆறுதல் படுத்துறதுக்காக ஏங்க விடுங்கங்க, இந்த வேலை இல்லைன்னா சூப்பர் வேலை கிடைக்க போகுதுங்க. நீங்கள் கூட சேரன் அண்ணனுக்கு சொன்னீங்கல்ல, இந்த சம்மந்தம் அமையலைன்னா வேற நல்ல சம்மந்தம் அமையும்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தானேங்க இதுவும். நீங்கள் வேணா பாருங்க, ஒரு பெரிய கம்பெனியில் உங்களுக்கு சூப்பர் வேலை வெயிட்டிங் போல, அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்கள்லாம் வருது அப்படின்னு சோழன் ஆறுதல் சொல்ல, இருந்தாலும் பயங்கர அப்செட்டாக இருக்குங்க. நான் வேற ரொம்ப எதிர்பார்த்துட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, ஒரே ஒரு இன்டர்வியூ தானேங்க அட்டென்ட் பண்ணீங்க, அதுக்கே இப்படி டிசப்பாயிண்ட் ஆனால் எப்படி? நானே டிரைவர் வேலைக்கு 4-5 டிராவல்ஸ் ஏறி இறங்குவேன், நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டுங்க, இன்னும் சில பல கம்பெனியெல்லாம் அட்டன் பண்ணி அப்புறம் சூப்பர் கம்பெனியில் போய் உட்கார வேண்டாமா அப்படின்னு சோழன் மோட்டிவேட் பண்ணுறாரு. அப்படி இல்லைங்க, வீட்டில் வேற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன், இப்போ போய் வேலை கிடைக்கலன்னு சொன்னால் அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு நிலா ஃபீல் பண்ணுறாங்க. சிரிக்கிற சோழன், யாரு நம்ம வீட்லையா? ஏங்க, நாங்கள்லாம் வாழ்க்கை முழுக்கையும் கஷ்டத்தையும் அவமானத்தையும் தோல்வியை மட்டும்தாங்க பார்த்துருக்கோம். எங்களுக்கு கஷ்டப்படுறது அவமானப்படுறதெல்லாம் பழக்கமான விஷயந்தாங்க. நம்ம வீட்டை நினச்செல்லாம் இவ்வளவெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்னு தேர்தல் சொல்கிற சோழன், இங்கே பாருங்க, சேரனுக்கு மட்டும் நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறது தெரிஞ்சது கையில் கச்சீஃபை வச்சுக்கிட்டு நீங்கள் அழுதுட்டு வர போகிறீங்களோன்னு வாசல்லையே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சோழன் சொல்ல, நிலாவுக்கு லைட்டாக சிரிப்பே வந்துடுது. கொஞ்ச தூரம் போய் வண்டியை நிறுத்துற சோழன், ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சீட் பெல்ட்டை கலட்ட, ஏங்க எங்கே போறீங்கன்னு கேட்குறாங்க நிலா. இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சோழன் சொல்ல, எங்கே போறீங்க சொல்லிட்டு போங்கங்கிறாங்க நிலா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இருங்க இப்போ வந்துடுறேன், கார்லேயே இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சோழன் இறங்கி ஓடி போய் ஃபியூ செகண்ட்ஸில் வந்துடுறாரு. வந்து இந்தாங்கன்னு ஒரு பாக்ஸை நீட்ட, என்ன இதுன்னு கேட்குறாங்க. வேலை கிடைக்கல, ஸ்வீட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்தாங்க அப்படின்னு ஸ்வீட் பாக்ஸை சோழன் நீட்ட, வேலை கிடைச்சி ஸ்வீட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணா பரவாயில்ல, இது என்ன வேலை கிடைக்கலன்னு ஸ்வீட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண சொல்றீங்க அப்படின்னு நிலா கேட்க, என்ஜாய் பண்றதுக்கெல்லாம் காரணமே வேண்டாங்க, எது நடந்தாலும் அதுல ஒரு என்ஜாய்மெண்ட்டை நாம தாங்க உருவாக்கணும், இந்தாங்க அட புடிங்க அப்படின்னு சோழன் நீட்ட சிரிப்போட வாங்கிக்கிற நிலா. எப்படிங்க, எப்படி இவ்வளோ கூலாக இருக்கீங்க? ஒருவேளை மற்றவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ, உங்களுக்குன்னு நடந்தால் கூலாக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாதோ அப்படின்னு நிலா கேட்க, சிரிக்கிற சோழன், இவ்வளவு நாள் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு இப்படி நீங்கள் கேட்குறதே தப்புங்க. யோசிச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் இருந்து நாம் கிளம்பணும்ல, அப்போ திடீர்னு அத்தனை கார் நம்மளை துரத்தி சுற்றி வளைக்க ட்ரை பண்ணாங்கல்ல, எங்கேயாவது நான் டென்ஷன் ஆனேனா அப்படின்னு சோழன் கேட்க, யோசிச்சு பார்க்குற நிலா கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லைன்னு தலையாட்டுறாங்க. அதுதாங்க சோழனோட குணம், எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டேன், எல்லாத்தையுமே ஜாலியாக கூலாக ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சோழன் சொல்ல, நம்மளுக்குமே அது ரொம்பவே நல்லா இருக்கேன்னு தோணுது. பரவாயில்லைங்க, இந்த மாதிரி ஒரு மனசு இருந்துட்டா ரொம்பவே நல்லா இருக்கும், எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நிலா சொல்ல, சரிங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பொதுவாக யார் ஃபீல் பண்ணுவா அப்படின்னு கேட்க, யார் ஃபீல் பண்ணுவா, கஷ்டப்படுற மாதிரி எது நடந்தாலும் யாராக இருந்தாலும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நிலா சொல்ல, அதுதான் இல்லை, நம்ம ஃபீல் பண்ணா சுற்றி உட்காந்து 4 பேர் ஆறுதல் சொல்ல இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க தாங்க ஃபீலே பண்ணுவாங்க அப்படின்னு ஒத்த வரியில அவரோட மனசுல இருக்க மொத்தத்தையும் சொல்லிட்டாரு சோழன். அவர் சொல்றது 100% உண்மைங்க. இதுவே நம்ம வீட்டை எடுத்துக்கோங்க, சேரனோ நானோ இல்லை பாண்டியனோ எது நடந்தாலும் ஃபீல் பண்ணவே மாட்டோம், எங்களுக்குள்ளேயே வச்சுக்குவோம், ஏன்னா உட்கார வச்சு ஆறுதல் சொல்ற அளவுக்குலாம் யாருக்கும் டைம் இல்லைல்ல அப்படின்னு சோழன் சொல்ல, யோசிக்கிறாங்க நிலா. ஆனால் பல்லவன் அப்படி கிடையாதுங்க, சின்னதாக ஏதாவது நடந்தால் கூட உட்காந்து ஃபீல் பண்ணுவான், ஏன்னா அவனுக்கு ஆறுதல் சொல்ல தான் நாங்கள் 3 பேர் இருக்கோம்ல, அதுதாங்க விஷயம்னு வாழ்க்கையோட ஒரு பெரிய தத்துவத்தை 2 வரியில் சொல்லி முடிச்சிடுறாரு சோழன். நீங்கள் வேற அப்படியே கொஞ்சி வளர்க்கப்பட்டவங்க, அதனால தான் இப்படி இருக்கீங்க, எல்லாம் பழகிடுங்க, இதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இங்கே பாருங்க, ஜாலியாக சந்தோஷமாக இருங்க எப்போவும், என்ன சரியான சோழன் கேட்க, நிலாவும் கொஞ்சம் தெளிவடைஞ்சி சரின்னு தலையாட்டுறாங்க. அப்போ சோழனோட மொபைல் ரிங்காக எடுத்து பார்த்துட்டு, ஓனர் அப்படின்னு சொல்றவர் கால் ஆன் பண்ணி, சொல்லுங்க நேனுங்கிறாரு. சோழா, நம்ம ரெகுலர் கஸ்டமர் கல்யாண சுந்தர்தார் வீடு உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆப்போசிட்ல கேட்க, தெரியும்னே சொல்லுங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அவரு தான் ஏதோ வேலை இருக்காண்டா கொஞ்சம் கூப்பிடுறாரு போறியா அப்படின்னு ஆப்போசிட்ல கேட்க, போறேனே அப்படின்னு சோழன் தலையாட்ட, எவ்வளவு நேரத்துலடா போவேன்னு கேட்கிறாரு அவங்க ஓனர். ஒரு நிமிஷம் நிலாவை பார்த்துட்டு, இன்னும் ஒரு 1 ஹவர்ல போயிடுறேன்னு சோழன் சொல்ல,
சரி சரி போ அப்படின்னு அவர் சொல்ல சரி சரி போறேன்னேங்கிறாரு சோழன். பத்திரம்னு ஃபோனை வச்சிடுறாரு அவரு. ஃபோனை வைக்கிற சோழனும் நிலா பக்கம் திரும்பி என்னோட ரெகுலர் கஸ்டமர் அவரு, நான் தான் வரணும்னு கேட்கிறாரு போல. ஆனா சோழன் ஒரு சோழன் தானேங்க இருக்கான், எல்லாரும் வேணும்னு கேட்டா பிச்சு பிச்சு அங்க கொடுக்க முடியும் அப்படின்னு ஜோக்கடிக்க நிலாவும் கொஞ்சம் லேசாகி சிரிக்கிறாங்க. சரி கிளம்புவோமான்னு சோழன் கேட்க உம்முன்னு நிலா தலையாட்ட சரி ஸ்வீட் சாப்பிடுங்கிறாரு. சரின்னு தலையாட்டிட்டு நிலா ஸ்வீட் எடுக்க இவர் சீட் பெல்ட்டை போட்டு காரை ஸ்டார்ட் பண்றாரு. கார் ஓட்டிட்டு இருந்த சோழன் இப்ப பைக்ல வந்து ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்றாரு. அவர் எடுத்து ஹலோ சொல்ல, சார் நான் சோழன் பேசுகிறேன், உங்கள் வீட்டு முன்னாடி தான் நிற்கிறேங்கிறாரு. வந்துட்டியாப்பா, எப்போ கூப்பிட்டா எப்போ வர்ற பாரு அப்படின்னு அவர் சொல்ல, சார் நீங்கள் திடீர்னு கூப்பிட்டீங்க, நான் வேற கொஞ்சம் தூரத்துலேருந்து வர்றேங்க சார், எல்லாருமே சோழன் தான் வேணும்னு கேட்டால் நான் என்னங்க சார் பண்ண முடியும் அப்படின்னு சோழன் பெருமை அடிச்சுக்க, சரி சாவி காரில் தான் இருக்கு, நீ ஸ்டார்ட் பண்ணி வை, நான் இதோ வந்துடுறேங்கிறார் அவரு. சரிங்க சார், ஓகே சார் அப்படின்னு சோழன் பைக்கை நிறுத்திட்டு கேட்டை திறந்து வண்டிக்கிட்ட போகிறாரு. அப்போ அவர் வந்துடுறாரு. சார் சார் வணக்கங்க சார்னு சோழன் சொல்ல, என்னப்பா போலாமான்னு அவர் கேட்குறாரு. போலாங்க சார், ஏசியெல்லாம் போட்டு வச்சிருக்கேங்க சார், வந்து உட்காருங்க சார் அப்படின்னு அவர் சொல்ல, சரி சரி அப்படின்னு உள்ளர வந்து உட்கார்றாரு அந்த ஓனர். காரை ரிவர்ஸ் எடுக்கிறாரு சோழன். கார் அப்படியே அழகா ரோட்ல மிதந்துகிட்டு இருக்க. பின் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறவர் கண்ணாடியில பார்த்துட்டு, என்னங்க சார் சுகர்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்களான்னு சோழன் கேட்கிறாரு. எங்கப்பா அது கூடுது குறையுது, அதை நினைச்சு நான் கவலைப்படுறதைய விட்டுட்டேங்கிறாரு அவரு. நடக்கிறீங்களான்னு சோழன் கேட்க, ஒரு நாள் நடக்கிறேன், 4 நாள் நடக்க முடியறது இல்ல அப்படின்னு அவர் சொல்ல, அப்புறம் எங்க இருந்துங்க சார் சுகர் குறையும், தினமும் எப்படியாச்சும் வாக்கிங் போயிருங்க சார்ங்கிறாரு சோழன். போலாம் போலாம். எங்க போகணும்னு கேட்காமலே நீ வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன்னு அவரு சொல்ல, எப்படியும் நீங்களே சொல்லுவீங்க, சொன்னதுக்கு அப்புறம் லெஃப்ட் எடுக்கிறதா இல்ல ரைட் எடுக்கிறதான்னு முடிவு பண்ணிக்கிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சோழன் சொல்ல, நல்லா பேசு, என்னோட அடையார் ஆபீஸ் போறியான்னு கேட்க, ஓகேங்க சார்ங்கிறாரு சோழன். அதுக்கு முன்னாடி வழியில ஒருத்தரை பிக்கப் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்ல, அப்படியாங்க சார் பிக்கப் பண்ணிடலாம், எந்த இடத்துலங்க சார்னு சோழன் கேட்க, அதோ அந்த பக்கம் பிரிட்ஜ் போகுதுல்ல அப்படின்னு அவர் சொல்ல, ஆமாங்கிறாரு சோழன், அதை தாண்டி செகண்ட் கிராஸ்ல அப்படின்னு பின்னாடி உட்கார்ந்து இருக்கவர் சொல்ல, சரிங்க சார்னு தலையாட்டிக்கிறாரு சோழன். கார் ரொம்பவே ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்க. 2 பேரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவரோட மொபைல் ரிங்காக எடுத்து ஹலோங்கிறாரு. ஆப்போசிட்லேயே ஹலோன்னு சொல்ல, வந்துட்டீங்களான்னு கேட்க, இதோ வந்துட்டோம் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு பின்னாடி உட்கார்ந்து இருக்கவர் கேட்கிறாரு. ஓகே, வண்டியை ஓரமாக போட்டுட்டு வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்கங்கிறார் அவரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஊரில் பெரிய பிஸ்னஸ் மேன் இங்கே ஒரு வேலையாக வந்திருக்காரு, அவரையும் கூட்டிக்கிட்டு நாம் ஆஃபீஸ் போயிடலாம் அப்படின்னு கார் ஓனர் சொல்லிட்டு இருக்க. வண்டியை ஓரம் பண்ணிட்டு தலையாட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு சோழன். மறுபடியும் அவரோட மொபைல் ரிங்காக எடுத்து, ஹலோ வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, வந்துட்டேன், உங்கள் பின்னாடி தான் இருக்கேன், வண்டி நம்பர் 4767 தானேன்னு கேட்குறாரு. அதே நம்பர் தான், நான் வேணா இறங்கி வருவான்னு இவர் கேட்க, இல்லை பரவாயில்ல நானே வந்துட்டேன்னு அவரு சொல்ல, சார் நான் வேணா இறங்கி போய் பார்த்து கூட்டிட்டு வரவா அப்படின்னு சோழன் கேட்க, சரிப்பான்னு தலையாட்டுறாரு அவரு. சோழனும் சீட் பெல்ட்டை கழட்டிட்டு இறங்கி வண்டியோட முன்பக்கமா வந்து கொஞ்ச தூரம் நடந்து பார்க்க, அங்க போன்ல பேசிக்கிட்டு நிலாவோட அப்பா வர்றாரு. சோழன் தான் முதல்ல அவரை பார்த்து அப்படியே ஸ்டன்னாகி நின்னுடுறாரு. போன்ல சிரிச்சு பேசிக்கிட்டே கட் பண்ணிட்டு நிமிர்ற நிலாவோட அப்பாவும் அப்படியே சோழனை பார்த்து அதிர்ந்து போய் நிக்கிறாரு. எதையும் காட்டிக்காம டக்குன்னு வேகமா பேக் சீட்டு கதவை திறக்க, அவரும் ஒன்னும் சொல்லிக்காம உள்ளர உட்கார்றாரு. வாங்க வாங்க வணக்கம் அப்படின்னு கார்காரர் சொல்றாரு. அவரும் வணக்கம்னு சிரிக்க முயற்சி பண்றாரு. அடி ஆத்தி, மாமனார் கிட்ட மாட்டிக்கிட்டேனே, ஐயோ அப்படின்னு பயத்தோட கார் எடுக்க வர்றாரு சோழன். சோழன் சீட் பெல்ட்டை போட்டதும், சோழா இவரு நம்ம ஃப்ரெண்டு, பேரு மனோகர், திருவண்ணாமலையில பெரிய ஆளு, இவரு அங்க பண்ணாத பிசினஸே கிடையாது அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. சோழன் அப்படின்னு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம பாக்குறாரு. இப்ப எதுக்கு இதெல்லாம் டிரைவர் கிட்ட சொல்லிக்கிட்டு அப்படின்னு நிலாவோட அப்பா கடுப்பை மறைச்சுக்கிட்டு கேட்க, நம்மளோட டிரைவர் தான், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு அவர் சொல்ல, சோழன் பெருமையா தலையாட்டிக்கிறாரு. என்னைக்காவது என்னோட ரெகுலர் டிரைவர் வரலன்னா சோழனை கால் பண்ணி கூப்பிடுவேன், சோழன் கூட இருந்தா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கூட இருக்க மாதிரி நல்ல நிறைவா இருக்கும் அப்படின்னு சொல்ல, சோழனுக்கு கொஞ்சம் பெருமையா இருந்தாலும், சார் போலாமாங்க சார்னு கேட்குறாரு. போலான்னு அவர் சொல்ல, ரிவர்யூ மிரர் வழியா நிலாவோட அப்பாவை பார்த்துட்டு காரை எடுக்கிறாரு சோழன். நிலாவோட அப்பாவும் பயங்கர கடுப்பா அப்பப்ப கண்ணாடியில தெரியற சோழனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவரும் அப்பப்ப நிலாவோட அப்பாவை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறாரு. காரோட ஓனர் சந்தோஷமா பேசிக்கிட்டு வர, நிலாவோட அப்பாவும் வேற வழி இல்லாம அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் 2 பேரும் பேசிக்கிட்டே வர கார் போய்கிட்டே இருக்கு. நம்ம ஆபீஸ்ல பேசுறத பத்தி கொஞ்சம் யோசிக்கணும், இது ஒரு நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்னு காரோட ஓனர் நிலா பாட்டு சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஒரு கண்ணாடி வழியா
சோழன் அவரை பார்க்க, அவரு சோழனை பார்க்க, இப்படியே அடிக்கடி பார்வை பரிமாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. நிலாவோட அப்பா பேசாம முகத்தை திருப்பிக்க, என்ன மனோகர் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்க, நான் யோசிச்சு சொல்றேங்கிறாரு நிலாவோட அப்பா. சரி மனோகர், கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ஆனா நல்ல பதிலா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு அவரு. அப்புறம் சோழா, என்ன வீட்டுல மட்டும் விட்டுரு, நான் டைமுக்கு மாத்திரை போட்டுட்டு சாப்பிடணும், இல்லைன்னா படப்படன்னு வந்துடும். என்னை விட்டுட்டு சாரை எங்க பிக்கப் பண்ணினோமோ அவரை கொண்டு போய் பத்திரமா அங்கேயே விட்டுடு, அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வா அப்படின்னு கார் ஓனர் சொல்ல, சரிங்க சார்னு தலையாட்டுறாரு சோழன். இல்ல வேண்டாம், நான் முதல்ல இறங்கிக்கிறேன்னு மனோகர் சொல்ல, வேண்டாம் மனோகர், என் வீடு தானே போற வழியில இருக்கு, நான் முதல்ல இறங்கிக்கிறேன், சோழன் உங்களை பத்திரமா கொண்டு போய் விட்டுருவான் அப்படின்னு கார் ஓனர் சொல்ல, இல்ல நான் வேற ஏதாவது கேப் புக் பண்ணி போயிடுறேங்கிறாரு மனோகர். நம்ம கார் இருக்கும்போது நீங்க எங்க கேப் புக் பண்ணணும், நம்ம பையங்க, இவன் பத்திரமா கொண்டு போய் விட்டுடுவான், பயப்படாதீங்கன்னு சொல்ல வேற வழி இல்லாம அமைதியா உட்கார்ந்துருக்காரு மனோகர். மறுபடியும் 2 பேரும் கண்ணாடி வழியாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோழா மனோகருக்கு ஒத்த பொண்ணு, ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. ஒரு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணமும் ஏற்பாடு பண்ணினாரு. பொண்ணு கடைசி நிமிஷத்துல மாப்பிள்ளைய பிடிக்காம ஒரு டிரைவர் கூட ஓடி போயிடுச்சு அப்படின்னு எதுவும் தெரியாம அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, ஐயோ இவர் வேற அப்படின்னு அனல் மேல உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு சோழனுக்கு. இதுல இந்த டிரைவர்னாவே பிடிக்காது இவருக்கு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம டிரைவர் கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாவே கேக்குறாரு மனோகர். இவனை டிரைவர்லாம் நினைக்காதீங்க, இவன் நம்ம பையன், நம்ம வீட்டுல ஒருத்த மாதிரி, அதான் சொன்னேங்கிறாரு அவரு. மனோகர் பயங்கர அன்னீசியா உட்கார்ந்துருக்காரு. சார் என்னங்க சார், டிரைவர் கூட போயிட்டாங்கன்னு இலக்காரமா சொல்றீங்க, அந்த டிரைவர் ஒரு நல்ல ஆளா கூட இருக்கலாம் இல்லங்கிறாரு சோழன். அதுக்குன்னு வசதின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரு சாதாரண குடும்பம், ஒரு அப்பாவா இவருக்கு வருத்தம் இருக்கும்ல அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, பயங்கர கடுப்போட நெருப்புல மாட்டிக்கிட்ட மாதிரி உட்கார்ந்துருக்காரு மனோகர். சரி விடு, எதுக்கு அதை பத்தி பேசி மனோகரை டென்ஷன் ஆக்கிக்கிட்டு அப்படின்னு அவரு நிலைமை புரியாம அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, சார் உங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டோங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல, மனோகர் அப்ப நான் கிளம்புறேன், நீங்க போய் யோசிச்சுட்டு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கார் ஓனர் சொல்ல, சரின்னு மெதுவா தலையாடுறாரு மனோகர். சாரை பத்திரமா கொண்டு போய் விட்டுறியாப்பான்னு கேட்க, நான் பாத்துக்கிறேங்க சார் அப்படின்னு சோழன் சொல்ல, வீடு வந்துருது. சரி மனோகர் பார்க்கலாம் அப்படின்னு கார் ஓனர் கீழே இறங்கிக்க, சோழன் வண்டியை எடுக்கிறாரு. இப்ப எந்த தடங்களும் இல்லாம கண்ணாடியில சோழன் அவர் முறைச்சிக்கிட்டு இருக்க, சோழன் மெதுவா தொண்டையை சரி பண்ணிக்கிட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அவரு முறைப்பா பாத்துக்கிட்டு இருக்க, ஐயோ முறைக்கிறாரே அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிற சோழன், எப்படி இருக்கீங்கன்னு தானே கேட்டேன், அதுக்கு ஏன் முறைக்கிறீங்க அப்படின்னு வாயை விட்டு கேட்டுடுறாரு சோழன். மனோகர் எந்த பதிலும் சொல்லாம இருக்க, சோ என்னை பத்தி கேவலமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல எல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க, ஆனா அவர் சொன்னதை நீங்க கேட்டீங்களா, நான் அவர் குடும்பத்துல ஒருத்த மாதிரின்னு சொன்னாரு, என் கஸ்டமர்ஸுங்கெல்லாம் அவங்க என்னை அவங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க, சோழன் தான் வரணும்னு வெயிட் பண்ணி கூட ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க, நீங்க என்னடாண்ணா அப்படின்னு சோழன் பேசிக்கிட்டே இருக்க, ஏய் முதல்ல உன் வாயை மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டுறியா அப்படின்னு மனோகர் சீர, ஓகே அப்படின்னு அதையும் கூலா எடுத்துக்கிட்டு காரை ஓட்டுறாரு சோழன். சும்மா தொணன்னு பேசிக்கிட்டு, ச்சே ஒரு நல்ல விஷயமா வந்த இடத்துல ஓ மூஞ்சில முழிக்க வேண்டியதா போயிடுச்சு, ஏய் உன்னை பார்த்தாலே அப்படியே பத்திக்கிட்டு வருது, உன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு அவ உன் கூடவே வந்துட்டா, அவளை என்ன சொல்லிடா மயக்குன அப்படின்னு மனோகர் ரொம்ப கோபமா கேட்க, சோழன் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காரு. ஏங்க நீங்க உங்க பொண்ணை 21 வருஷமா செல்லமா வளர்த்துருக்கீங்க, நான் போய் ஒரு பொய்ய சொல்லி கூட்டிட்டு போற அளவுக்கு உங்க பொண்ணு என்ன அவ்வளவு வீக்கா, அவ என் கூட வந்தது என் பர்சனாலிட்டிய பார்த்து, என் அழக பார்த்து, என்னோட காமன் சென்ஸ பார்த்து, இதோ நான் டிரைவ் பண்றேன்ல இந்த ஸ்டைலான டிரைவிங்க பார்த்து அப்படின்னு அப்பட்டமா அள்ளி விட்டுக்கிட்டு இருக்காரு சோழன். கடுப்பாகிற மனோகர், ச்சே இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிக்கிறாரு. எல்லாத்தையும் தாண்டி உங்களை விட நான் நல்லா பாத்துக்குவேங்கிற நம்பிக்கையில வந்தாங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அவரோட ஈகோ வெளியே வந்துடுது. என்னது, என்னை விட நீ நல்லா பாத்துக்குவியா, ஏய் அப்படி உங்ககிட்ட என்னடா இருக்கு, ஏதோ ஆசையா 4 வார்த்தை பேசி என் பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிட்ட பாரு, பார்க்க அப்படியே பொறுக்கி மாதிரியே இருக்கு அப்படின்னு மனோகர் சொல்ல, சோழன் ஒரு தடவை அவரையே குனிஞ்சு பாத்துக்கிறாரு. சட்டை பட்டன் எல்லாம் கலட்டி விட்டுக்கிட்டு, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ ஒரு பக்கா பொறுக்கின்னு, இதோ பாரு இன்னைக்கு எனக்கு தெரியாது, ஒரு நாளைக்கு என் பொண்ணுக்கு தெரியாமலா போயிடும், கூடிய சீக்கிரம் என் பொண்ணுக்கும் நீ ஒரு பொறுக்கி கேவலமானவன்னு தெரிய வரும்டா, அப்ப என் பொண்ணு என்ன தேடி வருவா, இன்னைக்கு இருக்குடா உனக்கு கச்சேரி அப்படின்னு மனோகர் பேசிட்டு இருக்க,
சிரிச்சுக்கிட்டே அதை கேட்டுட்டு இருக்காரு சோழன். சார் சும்மா காமெடி பண்ணாதீங்க சார். உங்க பொண்ணு காலேஜ்ல கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கா தெரியாது? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நீங்க பாத்தீங்கல்ல, நீங்க அவ்வளவு அழுது கெஞ்சி கூப்பிட்டீங்க. அப்ப கூட நான் தான் வேணும்னு நிலா தெளிவா சொன்னான். உங்க கேள்விக்கு இதுதான் பதில்னு நிலாவோட அப்பாவை பயங்கரமா கடுப்பேத்திட்டு இருக்காரு சோழன். 21 வருஷமா வளர்த்த அப்பா அம்மாவைய வேண்டான்னு சொல்லிட்டு வர்றாங்கன்னா அவளை எவ்வளவு அழகா கம்ஃபர்டபுளா பாத்துட்டு இருந்திருப்பேன். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிக்கணுங்க சார். எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நிலா உங்ககிட்ட எத்தனை முறை வந்து பேசினா ஒரு தடவையாவது என்ன பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ தப்பா சொல்லி இருப்பாளா? சொல்லி இருக்க மாட்டா. ஏன்னா அவ உங்க வீட்டுல இருந்ததை விட எங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கா, நல்லா இருக்கா. நீங்க கூட ஏலகிரியில பாத்திருப்பீங்களே, எங்க குடும்பத்தோட சந்தோஷமா சிரிச்சு ஹாப்பியா இருந்தா. உங்க எல்லாரையும் அங்க பார்க்காம இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருப்பா. என்ன பண்றது, எங்க நேரம் கண்ணுப்பட்ட மாதிரி நீங்களும் நாங்க வந்த இடத்துக்கே வந்துட்டீங்க. பட் இட்ஸ் ஓகே. நீங்க எல்லாம் வந்ததுனாலதான் நிலாவுக்கு உங்களை விட நாங்கெல்லாம் தான் முக்கியம்னு, பர்டிகுலரா நான் தான் முக்கியம்னு லைவ் டெமோ காமிக்க முடிஞ்சது. இதுக்கு மேல வேற என்னங்க சார் வேணும் அப்படின்னு சோழன் பேசிக்கிட்டே இருக்க, பேசாம கதவை திறந்து குதிச்சிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு நிலாவோட அப்பா. அவ உங்க வீட்டுக்கெல்லாம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியெல்லாம் நடக்கும்னு கனவு கூட காணாதீங்க சார் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. டேய் நீ தாண்டா கனவு கண்டுகிட்டு இருக்க. நீ ஏன் அவகிட்ட நல்லவனா நடிச்சிட்டு இருக்கன்னு தெரியாதா எனக்கு? அவ எனக்கு ஒரே பொண்ணு, என் மொத்த சொத்தும் அவளுக்கு தான். அதுக்காக தான் நீயும் உன் குடும்பமும் நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல சோழன் நல்லாவே சிரிச்சிடுறாரு. நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது. அவ ஒரு நாள் கண்டிப்பா என்னை தேடி வருவா. அப்ப உன்னை ஒன்னும் இல்லாம ஆக்குறேன்டான்னு கோவமா சவால் விடுறாரு. சிரிக்கிற சோழன், சார் சார் மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறீங்களே சார். நிலா சர்டிபிகேட் வாங்க உங்க வீட்டுக்கு வந்தால, அவளை அவமானப்படுத்தி அவ சர்டிபிகேட்ஸை எரிச்சு அவளை எவ்வளவு டார்ச்சர் பண்ணுனீங்க. உங்களை எப்படி அவ திரும்ப தேடி வருவான்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்ல. எங்க வீட்டுல நல்லா ஜாலியா இருக்கா. உங்க சொத்தெல்லாம் யாருக்குங்க சார் வேணும்? ஆனா நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. நிலா மட்டும் கோர்ட்டுக்கு போனான்னு வைங்களேன், அந்த பாதி சொத்து எனக்கு தான் இல்ல அப்படின்னு சோழன் சொல்ல கடுப்பாகிற மனோகர், டேய் வாய மூடுறா, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, ஜாக்கிரதை அப்படின்னு மனோகர் மிரட்டுறாரு. நான் எதுவும் தப்பா சொல்லலையே. உங்க வீட்டுக்கு கார் ஓட்ட வந்த டிரைவர் உங்க பாதி சொத்துக்கு சொந்தக்காரன் ஆயிடுவேன். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைங்க சார். இதெல்லாம் தெரியாம பாவம் நீங்க தான் ஒன்னும் தெரியாம உங்க பொண்ணை ஒதுக்கி வச்சிருக்கீங்க. ஆனா ஒண்ணுங்க சார், உங்களால எனக்கு ஒரு தங்கமான பொண்ணு ஒய்ஃபா கிடைச்சிருக்காங்க சார். அதுக்கு நான் தாங்க சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. என்ன அவ உன் கூட இருக்க ஆணவத்துல பேசிக்கிட்டு இருக்கியா? ஏய் இப்ப சொல்ற, நீ எழுதி வச்சுக்கடா. அவ ஏன் பொண்ணு, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ கூடிய சீக்கிரமே உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு என்னை தேடி வரதாண்டா போறான் நம்பிக்கையோட சொல்றாரு மனோகர். சிரிக்கிற சோழன், இப்படி சொல்லியே உங்க மனசை நீங்க ஆறுதல் பண்ணிக்குவீங்களோ? எதுக்கு சார் வீணா நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? அவெல்லாம் வரமாட்டாங்க சார். இனிமே அவ உங்க பொண்ணு கிடையாது, என்னோட ஒய்ஃப். இந்த சோழனோட ஒய்ஃபுங்க சார் அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கிறாரு. இவங்கிட்ட பேசுறது டோட்டல் வேஸ்ட் அப்படின்னு தலையை வெளியே திருப்பிக்கிறாரு மனோகர். நீங்க தலைகீழா நின்னாலும் அவ உங்களை தேடி வரமாட்டாங்க சார். வாய்ப்பே இல்லைங்க சார். வரமாட்டான்னு சொல்ல பார்க்கலாமான்னு கோவமா கேக்குறாரு மனோகர். டேய் இப்ப நினைச்சா கூட என்னால என்னோட பொண்ணு கூட்டிட்டு போக முடியும். ஒரே வார்த்தையில உன் வாழ்க்கையில அவளை இல்லாம பண்ணிடுவேன். செய்யவான்னு கேக்குறாரு மனோகர். பயங்கர காமெடியை கேட்ட மாதிரி விழுந்து சிரிக்கிறாரு சோழன். என்ன சார் இது சினிமா டைலாகா? என்ன படம் பார்த்துட்டு வந்தீங்க? எது இந்த சினிமாவில எல்லாம் பணம் கொடுத்து மிரட்டுவாங்களே, அந்த மாதிரி பணத்தெல்லாம் கத்தையா கொடுத்து என் பொண்ணு வாழ்க்கையில இருந்து போயிடுடான்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு சோழன் கேட்க. டேய் உனக்கெல்லாம் எதுக்குடா நான் பணம் தரணும்? நீ என்ன அவ்வளவு ஒர்த்துன்னு நினைச்சிட்டு இருக்கியா? வேஸ்ட் பையன்டா நீ. இதோ பார், இப்ப சொல்றேன், நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரே வாரத்துல என் பொண்ணு வாழ்க்கையில இருந்து உன்னை தூக்கி எறியறேன்டா அப்படின்னு மனோகர் சொல்ல சிரிக்கிற சோழன், ஏங்க சார் சவால்லாம் விட்டுட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் பட்டதெல்லாம் பத்தாதா? மறுபடியும் தோத்து போகணும்னு ஆசையா இருக்கா என்ன உங்களுக்கு? சார் இந்த வயசுல உங்களுக்கு இன்னொரு தோல்வி தேவையாங்க சார்? நான் பெருந்தன்மையா இருக்கேன், ஆனா நீங்க என்ன சீன்றீங்க. நான் சரின்னு சொல்லிட்டா அது உங்களுக்கு தாங்க சார் அசிங்கம் அப்படின்னு சோழன் சொல்றாரு. போது நிறுத்துடா. இன்னும் ஒரே ஒரு வாரம் நிலா என்னோட பொண்ணா என் வீட்டுக்கே திரும்ப வருவா, பாக்குறியான்னு மனோகர் கேக்குறாரு. உண்மையிலேயே நமக்கே எந்த நம்பிக்கையில இவர் இப்படி பேசுறாருன்னு தெரியல. சரி இப்ப என்ன, நான் பார்க்கலான்னு சொல்லணுமா அப்படின்னு கேக்குற சோழன். சரி பார்க்கலாம், நீங்க சொன்னது நடக்குதா இல்ல நான் சொல்றது நடக்குதான்னு பாத்துடலாம் அப்படின்னு கூலா சொல்றாரு சோழன். வருத்தப்படுவடா, நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஏண்டா இவரை சீன்றணும்னு நீ ரொம்ப வருத்தப்பட போற அப்படின்னு மனோகர் சொல்லிட்டு இருக்க. கூலா
நீங்க இறங்குற இடம் வந்துருச்சு, உங்களை இறக்கி விட்டுட்டு அப்புறம் நான் ஓரமா போய் நின்று வருத்தப்பட்டுக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே கிண்டலா சோழன் சொல்றாரு. காரை அவர் ஓரமா நிறுத்த, உனக்கு இருக்குடா, உன்னை காலி பண்ணாம விட போறது இல்லைன்னு கோவமா சொல்லிட்டு கதவை திறந்துட்டு கீழே இறங்குறாரு நிலாவோட அப்பா. பார்த்து இறங்குங்க, சவால் விடுறத பாரு, இவ்வளோ பட்டம் அடங்குறாரா பாரு அப்படின்ற சோழன் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. மண்டே ப்ரோமோவில் நிலா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர சேரன் நின்றுட்டு இருக்காரு. சேரன் அப்படியே சிரிப்போட மெதுவா நகர அவர் பின்னாடி நிலாவோட அப்பா நிற்கிறாரு. நிலா அப்படின்னு அவர் ரொம்பவே பாசமா கூப்பிட, அப்பா அப்படின்னு ரொம்ப உருக்கமாக கூப்பிட்டுட்டு நிலா அவரை நோக்கி ஒரு எட்டு எடுத்து வைக்கிறாங்க. மீதி என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.